அவர் சும்மா லெட்டர் பேட் வச்சிருக்காரு. அவர் லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, நிலத்தை அபகரிக்கிறது, என்ன வந்து எங்கள் தலைவரை திட்டுவதன் மூலமாக என்ன சொல்றது, சீமான்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம், வந்து சங்க பரிவாரங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம், அவர்களுடைய வந்து அனுசரணை கிடைக்கும், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்றவர்களுடைய அனுசரணை கிடைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கத்துடைய அனுசரணை கிடைக்கும் என்று அவர் வந்து முடிவு பண்ணி எங்களை திட்டுறாரு. அவங்க அதே மாதிரி ஆதரிக்கிறாங்க. அதை ஆதரிச்சுட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்க வந்து அவரை போய் ஒரு பொருட்டா எடுத்து மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனை அதுவும் கிடையாது. இல்ல இப்ப ட்ரிகர் பண்ணதே திருமாதாங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். அவரு ஏன் சொல்லிடுறேன் நான், ரெண்டு பேர் குறிப்பிட்டு சொல்லல எந்த இடத்துலயும் நீங்க சொன்னது போல. ஆனால் சில மேடைகள்ல பறையர்களுக்கு பாதுகாப்புன்ற மாதிரி சில பேசுவாங்க, தட்டி இந்த ஆள கணக்குல வச்சுட்டு பேசல சார். அது நீங்க சொல்றது வந்து இதுல நம்ம மேலவளவுல 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் பேசுனது சொல்றீங்க சார். வந்து என்னன்னா, இங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் சாதி கூர்மையை வந்து தீட்டுறாங்க சார். சரி, சாதி பகையை வளர்க்குறாங்க சார். சாதியின் அடிப்படையில் கூர்மை வந்து படுத்தப்படுது சார் இந்த சமூகம். அதை மாதிரி வந்து ஒவ்வொரு சமூகத்தையும் அவங்க கூர்மைப்படுத்துகிறாங்க.